ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பனி ஃபேக்ஸ் அண்ட் ஜியா. டுடே நம்ம சேனலில் மாஃபியா கிங் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட போய் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்கும்போது என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இதோட தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் வாய்க்கு மேலே ஐஸ்கிரீம் பட்டுருந்துருக்கும். அதை அப்படியே ஜிமின் ஹேண்ட்ஸால் வைப் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் அப்படியே லிப்ஸ் கொண்டு வர அங்கே ஒரு சின்ன சவுண்ட் கேட்குது. அப்போ ஜிமின் அப்படியே ரியாலிட்டி ஹீட் ஆகிட்டு வைப் பண்ணிட்டேன். சரி. அப்புறம் சொல்லு, நைட் என்ன சொன்னேன்? நைட்டு எதுவுமே நடக்கலையா? அதுக்கு தான் இங்கே வர கூட்டிகிட்டு வந்தியா என்ன? அதாவது என்னென்னா என்ன, நீ குடிச்சிட்டு உன் வாழ படித்து தூங்கிட்ட, அவ்வளோதான் நடந்துச்சு. அவ்வளோதானா? சத்தியமாக அவ்வளோதான் நடந்துச்சு, வேறு எதுவும் நடக்கலையா? அப்போ என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ வாமிட் பண்ணிட்ட, அதான் கார்ட்ஸ் கூப்பிட்டு க்ளீன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட சொன்னேன். தட்ஸா, வேறு எதுவும் நடக்கலை. இவ்வளோத்துக்கு தான் எவ்வளோ பெரிய கூத்தா? ஹபா, நானும் பயந்தே போயிட்டேன், ஏதோ பெருசாக ஏதாவது நடந்திருக்குமோன்னு. ஏன் அவ்வளோ பயமா? கண்ட்ரோலே இல்லையோ? கண்ட்ரோலாக தான் இருப்பேன். நேற்றுக்கு தயங்கல்ல, அதான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. எப்போவுமே ஸ்டடியாக தான் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ என்னடா? இப்போ அந்த சைட்லேருந்து ஏதோ நியூஸ் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஜிமினோட ஐசஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜிமின் என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோப்படுற? இல்லை, ஒரு சின்ன வேலை வந்துருச்சுப்பா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக, நீங்கள் இருந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு, என்ன ஆச்சுன்னு தெரியாமல் என்ன பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போனா, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்து காரில் போட்டுட்டு காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி மேன்டனுக்கு தான் கொண்டு வரான். ஸோ அப்படியே கார்லேருந்து இறங்கி, நீ ரூமுக்கு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஜிமின் எங்கே போகிற? இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு கிளம்புறான். நீங்களும் ரொம்ப கன்ஃபியூஸாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்தா ஜிமின் நைட்டு வரைக்கும் வரவே இல்லை. என்ன இந்த பையன் பேஸ்மெண்ட்லேயே தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் அப்படியே எங்கள் பேஸ்மெண்ட் சைடு வந்தால் ஒருத்தனை அப்படியே ஃபுல் பிளட்டோட கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கான். அப்போ ஜிமின் அப்படியே ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்து அவனோட மூஞ்சிலே அப்படியே தூக்கி ஊத்துறாரு. அப்போ அவன் அப்படியே எந்திரிக்கிறான். எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஆர்வ ஏன்டா கொன்ன? ஏன்டா ஆர்வ கொன்ன? சொல்லு, எதுக்காக ஆர்வ கொன்ன? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அடிக்க, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறத நான் என்னடா கேட்குறது? எதுக்குடா அவளை கொன்ன? அவ்வளோ இப்படிதானே துடிச்சிருப்பா, எதுக்கு அவளை கொன்ன? சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறான். இங்கே பாரு ஜிமின், சைக்கோ மாதிரி பண்ணாத. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்க முடியாது. என்ன சொல்ல போகிறேன்? அதை நான் பண்ணலைன்னு சொல்லுவியா? நான் தான் அங்கே பார்த்த, நீ அவ்வளோ கொன்னது நீ தான். என்னடா பொய் மயிறு பேசிகிட்டு இருக்கியா நீ? தயங்கா, எங்கே இருந்தா இவனை கண்டுபிடிச்ச எனக்கு கொன்று போட்டிருக்க வேண்டியதானே? அவன் ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். டேய், எனக்கு இவனை பார்த்தாலே எரியுதா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். டே ஜிம்னா, டென்ஷன் ஆகாத, இப்போ படுத்து தூங்கு, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்துக்கலாம். டேய், இவனுக்கு இப்போவே கொன்று போடணும். டேய், ரொம்ப டென்ஷன் ஆகாத, அவன் என்னத்தை சொல்ல வரான்னு தெரியணும்ல. பாரு, நீ அடிச்ச அடியில் அன்கான்ஷியஸ் போயிட்டான். ஷோ, என்னால் முடியாது, நாளைக்கு அவளுக்கு வேற மாடலிங் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொன்னதும், அப்போ நாளைக்கு என்னால் வர முடியாது அதானே? ஆமாடா. சரி விட, நான் அப்போது பீச்சுக்கே போயிடுறேன். நீ இவனை எங்கேருந்து கண்டுபிடிச்ச? பீச் சைடு தாண்டா இருந்துட்டு இருந்தான். அப்படியா, சரி, நான் தூங்க போகிறேன், எனக்கு இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, நீயும் போ. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் இங்கேருந்து போயிடுது. ஜிமின் அப்படியே மேலே வந்து படுத்து தூங்கிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜிமின் இருந்துட்டு, ஓய் போகலாமா? மற்றதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், நைட் இன்னைக்கு வருவேனான்னு வேறு தெரியல. பரவாயில்ல, வருவான்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னாச்சு? இல்லை, முன்னாடியெல்லாம் எல்லாமே அவன் தான் பண்ணுவான், அதான் இப்போது ஓகே, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறல்ல, அதுக்கப்புறம் என்ன? ஆமாம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு கிளம்பிடுறீங்க ஜிமின் கூட.
நீங்களும் அந்த பிளேஸ்க்கு போய் ரீச் ஆயிறீங்க. ரீச் ஆயிட்டா உங்களுக்கு தந்த ரூம்ல போய் நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, அங்க தான் நைட் நின்னுட்டுருக்கான். "டேய்! எப்போ வந்த நீ?" "அ இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன் மேம்." "என்னாச்சு?" "ஓ! உன்ன வச்சுக்கிட்டு, நீ இல்லாம ஒரு வேலையும் நடக்கல தெரியுமா? இங்க பாரு, காஸ்மெட்டிக்ஸ் கூட நான் ஒழுங்கா போட்டுக்கல." "ஓகே மேம், டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் நெறைய நேரம் இருக்கு. ம். சீக்கிரம் பண்ணிவிடு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டுருக்கான். ஓகே மேம். எல்லாம் முடிஞ்சுது." ம். ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்க டர்னும் வருது. நீங்களும் பயங்கரமா பண்றீங்க. ஜிமின் அப்படியே உங்களோட மூவ்மெண்ட்ஸ், நீங்க நடக்கிறது, அது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்படியே வந்து எல்லாமே முடிச்சு, அந்த டைட்டிலும் உங்களுக்கு தான் கிடைக்குது. நீங்க பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டீங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நீங்க வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது, சாரா கால் பண்றா. "ஓய்! பயங்கரமா பண்ணிட்டடி. லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா?" "ஐ நோ. நீ எப்பவுமே லைவ் தானே பார்ப்ப." "ஆமா." "அப்புறம் இன்சு?" "இன்சும் என் கூட தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்." பேசுறியா?" "ஆ குடு குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்படியே சாராவும் குடுக்குறா. "மம்மி சூப்பர்! வேற லெவல்ல பண்ணிட்டீங்க." "அச்சோ! தென் டைட்டில் வின் பண்ணதுக்காக கங்ராட்ஸ்." "ஓ தேங்க்ஸ் மை டார்லிங்." "அப்புறம் சாரா மம்மி ஏதாவது தொல்ல பண்ணீங்களா?" "இல்லையே. நான் சாரா மம்மி குக் பண்ணி குடுத்தது தான் சாப்பிடுவேன். அடிக்கடி வெளிய போய் ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. அதுவும் சாப்பிடுவேன். ஜாலியா இருக்கேன் தெரியுமா?" "மம்மி மாதிரியே சாரா மம்மியும் உன்ன பாத்துக்கிறாங்க தானே?" "ஆமா மம்மி. அதுக்கப்புறம் இன்னொன்னு." "என்னடா?" "ஆ நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல. நீங்க நாளைக்கு வந்துடுவீங்களா?" "அச்சோ! என்னால நாளைக்கு வர முடியாதாடா. இன்னும் ஒரு 2 டேஸ் ஆகும் நான் அங்க வர்றதுக்கு." "ஆ சரி மம்மி. அப்போ நான் சாரா மம்மி கிட்ட கால் குடுக்குறேன்." சரிடா குடு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்படியே சாரா அப்படியே வாங்கிட்டு, சொல்லுடி. அ இன்சோ நல்லா பார்த்துக்கோ. எப்பவுமே சொல்றது தானே. இன்சோ நல்லா பார்த்துக்கோ. அவன் என்னென்ன கேட்குறானோ வாங்கி குடு. அவனோட ஹெல்த்ல கான்ஷியஸா இரு. அதானே?" "ஆ அதேதான். எனக்கு எல்லாம் தெரியும்." "அப்புறம் வேற ஏதாவது?" "வேற எதுவும் இல்லடி. ஹேப்பியா இருக்கல்ல?" "ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்." "சரி அப்ப நான் கட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் கட் பண்றா. "சரி இன்சு செல்லம். ஏதாவது சாப்பிடுறீங்களா?" "ஆமா. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி குடுங்க. சாப்பிடலாம். டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம். டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு." "ஆ டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டே சாப்பிடலாமே." "சரி வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சுவ சாரா தூக்கிட்டு கிச்சன்ல ஸ்லாப் மேல இன்சுவ உட்கார வச்சுட்டு, அவ அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கா. "சாரா மம்மி, ஒரு வேள நாளைக்கு மம்மி வரலன்னா, நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வரீங்களா?" "கண்டிப்பா வரேன்டா தங்கம். அதுக்கு என்ன? நான் வந்துடுறேன்." "ஆ அப்புறம் நம்ம வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம்." "ஐயோ! நேத்தைக்கு தானடாம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. உனக்கு உடம்பு சரியில்லாம போக போகுது." "அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நேத்தைக்கு சாப்பிட்டது ஸ்ட்ராபெர்ரி ஃபிளேவர்ல. இனி நம்ம நாளைக்கு பட்டர்ஸ்காட்ச் ட்ரை பண்ணலாம்." "ம் ட்ரை பண்ணலாமே. மேங்கோலாம் சாப்பிட மாட்டீங்களா?" "ஆஹா எனக்கு மேங்கோ சுத்தமா புடிக்காது." "சூப்பர். அப்ப நாளைக்கு பட்டர்ஸ்காட்ச் ட்ரை பண்ணலாம்." "ஆ ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சுவும் சிரிச்சுட்டே இருக்கான். அப்படியே உங்க சைடு வந்தா, நீங்க ஸ்ட்ரைட்டா மேன்ஷனுக்கு போகாம பீச்சுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப ஜில்லின் இருந்துட்டு, "என்னாச்சு? எதுக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்த?" "இல்ல, ஏதாவது கான்செப்ட் முடிச்சுட்டு இந்த மாரி பீச்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன். அதான் கூட்டிட்டு வந்தேன்." உன்னோட வாக்கிங் சென்ஸ் செம்மையா இருந்துச்சு மாடலிங்ல. இல்ல? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட வாக்கிங் சென்ஸ். யாரையுமே ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட ஸ்டெப்ஸ் நம்மளோடதா ஓனா இருக்கணும். அப்போ இந்த மாரி பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்ப ஜிமினுக்கு ஆரோட தாட்ஸ் தான் வருது. அப்ப ஜிமினோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. "ஓய்! என்ன ஆச்சு?" எதுவும் இல்ல. அ ஒருத்தங்களோட தாட் வந்துருச்சு. "மறுபடியும் ஆர்வா?" ஆம். ஆமா. ஆ என்னமோ ஒண்ணு. அவள மாரியே நான் ஏதோ பண்றேங்கிற, எல்லாமே அவள மாரியே இருக்குங்கிற. எனக்கு எதுவுமே புரியல. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? உனக்கு இங்க இருந்தாலே அவளோட தாட் தான் வரும் போல. ஆ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் அப்படியே உங்கள கார்ல கூட்டிட்டு போய் மேன்ஷனே போய் ரீச் பண்ணிர்றீங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. அப்ப ஜிமின் எல்லாத்தையும் குடிக்கிறதுக்காக பீர் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது, நீங்க அப்படியே ஜிமினோட ரூம்ல என்டர் ஆகுறீங்க. "ஓய்! ஆ சொல்லு என்ன விஷயம்?" "இல்ல குடிக்க போறியா என்ன?" "ஆமா. அதான் எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கேன்." "எல்லா நைட்டும் குடிக்கணுமா?"
ஆம், ம். ஆமா. எல்லா நைட்டும் குடிச்சா தான் தூக்கம் வரும். இன்னைக்கு கொஞ்சம் பீரா இல்லாம ஒயின் குடிக்கிறியா? ஒயினா? ஏன்? இல்ல, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. நீ ஒயின் குடிச்சா நானும் உனக்கு கம்பெனி தருவேன்ல. வேணாம். நான் பீர் குடிக்கிறேன், நீ ஒயின் குடி. இல்ல வேணாம். 2 பேருமே ஒயின் குடிப்போம். ஒயின் ஒரு நாள் ஒயின், நாளைக்கு பீர் குடிக்கலாம். நீ குடிப்பியா சேர்ந்து? நான் குடிக்க மாட்டேன். அ நீ பீர் குடி, நான் ஒயின் குடிக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே போய் உட்கார்றீங்க. ஓகே. அப்ப ஜிமின் அப்படியே ஒயின் பாட்டில எடுத்து உங்க ஹேண்ட்ல குடுத்துட்டு, ஒரு கிளாஸ எடுத்து குடுக்குறான். ஓகே தானே? ஆ, ஓகே தான். அப்ப ஜிமின் அப்படியே அந்த பீர் பாட்டில ஓப்பன் பண்ணி, அப்படியே ராவா அடிக்க போம்போது, "இரு, இரு, இரு. எதுக்கு இப்படி இவ்வளோ அவசரம்? இங்க குடு. என்ன பண்ற? அந்த கிளாஸ் குடு. இந்தா." ம். இப்போ இதுல கொஞ்சோண்டு வாட்டருங்க. வாட்டரா? ஆ, மிக்ஸ் பண்ணி தானே குடிக்கணும். இங்க பாரு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடாது. இது பீரு. பிராண்டிய தான் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அ இல்ல. இது வந்து இப்படியே குடிச்சா ரொம்ப கசக்கும். குடிச்சதே இல்லன்னு சொன்ன? இல்ல. கொஞ்சோண்டு குடிச்சிருக்கேன். இத்துணூண்டு. அதுவும் ராவா தான். ஓ! அப்படியா? கசக்கும்ல. நாக்கு மறத்துறாது. அ இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உள்ள போய் வாட்டர் எடுத்து கொஞ்சோண்டு அப்படியே ஊத்தி, இந்தா இப்ப மிக்ஸிங் கரெக்ட்டா இருக்கும். குடிச்சு பாரு. ஏ நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? இப்படிதான் மிக்ஸ் பண்ணி குடி. இப்படியே ராவா அடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒயின மெதுவா குடிக்கிறீங்க. ஆனா நீ செம்ம ஃபன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? இல்ல. மார்னிங் பார்த்தா அப்படியே டிப் டாப்பா மாஃபியா கணக்குல அப்படியே சுத்துற. நைட் உட்காந்து இந்த குடி குடிக்கிற. அதெல்லாம் அப்படிதான். முக்காவாசி மாஃபியாஸும் அப்படிதான். வெளிய பார்த்தா டிப் டாப்பா போல்டா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. என்ன மாரி. ஆனா உள்ள தான் தெரியும். ஆ, ஆனா ரொம்ப நல்ல மாஃபியா தான். ஏன்? உனக்கு தெரியாதா? இந்த மாஃபியாஸ் எல்லாம் கேர்ள்ஸ அந்த மாரி பண்றது. இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஆனா நீ ஒரே பொண்ண நெனச்சுட்டு இத்தன நாள், இதெல்லாம் எந்த மாஃபியாவுலயுமே பண்ண முடியாதுடா. ம். அது என்னமோ சரிதான். என்னதான் மாஃபியாவா இருந்தாலும், எல்லாத்துலயுமே ஒரு நியாயம், தர்மம் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லாம இருந்தா எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு. சரி. நீ குடிச்சது போதும். ஏ இன்னும் ஒரு பாட்டில் கூட முடியல. அதுக்குள்ளாடி குடிச்சது போதும்னு சொல்ற? இந்த ஒரு பாட்டிலும் போதும். இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு 2 பாட்டில் குடிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுட்டியா? வேணும்னா ஒயின் குடி. இதெல்லாம் குடிக்க வேணாம். வேணாம், வேணாம். ஒயின் எல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஐயோ! மாத்தி சொல்ற. பீர் தான் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒயின் உடம்புக்கு நல்லது தான். நீ குடு. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். ஒரு பாட்டில், ஒரு பாட்டில். வாய்ப்பே கிடையாது ராஜா. இது இவ்வளோத்தையும் குடிச்சா போதும் நீ. அதுக்கே உனக்கு தூக்கம் வந்துரும். குடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க. அப்ப ஜிம்மி இருந்துட்டு, ஐயோ! இதெல்லாம் ஓவரா இல்லையா உனக்கு? எனக்கு சுத்தமா ஓவரா இல்ல. ப்ளீஸ் யார் குடு. முடியாது. இங்க பாரு, தாயாங் வேற இல்ல. அவன் இருந்தாலாவது மொத்தமா போதை ஏறலைனாலும் அவன புடிச்சு தூங்கிருவேன். இப்போ வேற ஐயோ! அவனும் இல்ல. எனக்கு தூக்கம் வராது. சுத்தமா தூக்கம் வராது. குடுத்துரு. வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நின்னு ஆடிட்டு இருக்கீங்க. ஜிம்மில இருந்துட்டு, போடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போய் பெட்ல உட்கார. சத்தியமா எனக்கு தூக்கம் வரல ஒயன். ஆ, நீ படு. நான் வேணா ஸ்டோரி சொல்றேன். ஆ, நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. எனக்கு தெரியும் நீ குழந்தை இல்லன்னு. அப்புறம் எதுக்கு? குடு. முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, ஜிமினுக்கு மறுபடியும் ஆரோட தாட்ஸ் வருது. அப்ப அவன் ஒரு மாரி ஆயிர்றான். அவனோட ஐஸ் எல்லாம் டியரி ஐஸா மாறிருது. "ஏய் என்னாச்சு?" "இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு." இட்ஸ் ஓகேப்பா. எதுக்கு இவ்வளவு இது பண்ற? இட்ஸ் ஓகே. இங்க வா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஜிமினோட ஹெட்ட எடுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு, இந்த மாரி தான் அவளும் பண்ணுவா தெரியுமா? இந்த மாரி தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்னோட மனசு அவளுக்கு மட்டும் தான். வேற யாருக்கும் சொந்தமாகாது. ஆ, சரி நீ இப்ப படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடிட்டு படு. ஆ, வேணா 100ல இருந்து ரிவர்ஸ்ல எண்ணிட்டு வா. ஓகே? அப்போ தன்னால தூக்கம் வந்துரும். தூக்கம் வரலன்னா தூக்கம் வரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நீ ஃபர்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்க வச்சு கவுண்ட் பண்ண சொல்றீங்க.
கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மினு படுத்து தூங்கிடுது. ஸோ நீங்களே எந்திரிச்சு அப்படியே ரூமில் வந்து உட்காந்துட்டு, ஓ இந்த மாதிரி எவ்வளோது பார்த்துக்க வேணுமேடா, இல்லைன்னா இப்படியே குடிச்சு 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 உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமில் வந்து படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்போ உங்கள் மொபைல் அப்படியே ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா வீடியோ கால். அப்போ அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ மம்மி. அட இன்சு குட்டி, என்ன சாராவோட ஃபோனில் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சாரா மம்மி எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, இன்னைக்கு மார்னிங் என்ன? இன்னைக்கு மார்னிங் சாசி சிக்கன். சிக்கனா? அதுவும் மார்னிங்கேவா? ஆமாம் மம்மி, சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சா, அதான் சாரா மம்மி கிட்ட கேட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக சிக்கன் தானே வீட்டில். ஐயோ என்ன அவ, நீங்கள் சாரா மம்மி எதுவும் சொல்லாதீங்க. ப்ளேம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்க. ஏன்னா சாரா மம்மி கிட்ட நான் தான் சொன்னேன் சிக்கன் வேணும்னு. சாசி சிக்கன், தென் ப்ரெட்டு, ப்ரெட்டும் ஜாம். ப்ரெட்டும் ஜாமும் சாசி சிக்கனுமா? இந்த காம்பினேஷனே இல்லை இன்சு. மில்க்கும் குடிப்பேன். ஐயோ அவகிட்ட ஃபோன் கொடு ஃபஸ்ட்டு. நீ அந்த தான் நிற்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமரா ஆன் பண்ணுறான். என்ன சாரானே, சாசி சிக்கன் மில்க்கு அதுக்கப்புறம் என்ன? ஏய் அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு நான் பாஸ்தா ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அட இன்சு, நல்லா பொய் சொல்ல கற்றுக்கிட்டியா நீ? ஆ இல்லை இல்லை, நான் டின்னரை தான் சொன்னேன் சாசி சிக்கனுன்னு. மம்மி இன்னைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா? அச்சோ நான் கொரியாவில் தாண்டா இருக்கேன். ஆ, மம்மி நீங்கள் சொன்னீங்கல்ல டாடா அங்கே தான் இருக்காருன்னு, நீங்கள் டாடாவையும் கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்சு கேட்குறான். அப்போ நீங்கள் இருந்துட்டு, என் செல்ல இன்சு குட்டி இல்லை, அப்பாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குடா. நான் அப்பாவை காண்டாக்ட் பண்ணேன், அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அதனால் மம்மி கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாருடா. டாடா வர வேணாம், நான் அங்கே வரவா? இல்லை தங்கம், டாடா வந்து ஒர்க் முடிஞ்சதும் அங்கே வந்துடுறேன்னு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன்? டாடாவோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் செல்லம். அப்போது வந்து டாடாவை நீ பார்த்தா உனக்கு கஷ்டமாக இருக்கும் தானே? ஆமாம் அதான் செல்லம் அப்படி சொன்னார் டாடா. இன்னும் கொஞ்ச நாளில் டாடா வந்து திரும்ப வந்துடுவார். அப்போ நம்ம வந்து நிறைய பேசலாம், ஓகேவா? சரி. இப்போ நீ சமத்து பிள்ளையா பாஸ்தா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவியா? மம்மா இன்னைக்கு தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன தங்கம்? அது வந்து இந்த இயர் ஸ்டூடெண்ட் டாப்பர்ஸில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தெரியுமா? அப்படியா? அப்புறம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லையும் பிடி சார் என்ன ஆட் பண்ணிக்கிட்டாரு. ஓ மை காட், மை கியூட்டி கேஜி கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸா? அது மட்டும் இல்லை, ட்ராயிங் கிளாஸ்லேயும் என்னோட ட்ராயிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ட்ராயிங் டீச்சர் சொன்னாங்க. ஐயோ ரியலி? ஆமாம்மா. அப்புறம் 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 இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னடாம்மா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தர ஒரு டீச்சர் வந்தாங்க. அந்த டீச்சர் அப்பாவை பற்றி கேட்டாங்க. அப்பாவை பற்றி கேட்டாங்களா? ஏன்? இல்லை, அவங்க அப்பாவோட பிக்சர் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அப்பாவோட ஃபோட்டோஸ் தான் நான் பார்த்ததில்லையே. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்சு கேட்குறான். அப்போ நீங்கள் இருந்துட்டு, ஐயோ இன்சு, அப்பாவை ரொம்ப வருஷமாக பார்க்காதனால இப்போது வந்துட்டு என்கிட்டயும் ஃபோட்டோஸ் இல்லைடா. அப்பா வந்து வந்ததும் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இன்சு இருந்துட்டு, அப்போ இங்கே வரும்போது அப்பா, நான் தான் சொன்னல அப்பாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. சரி தெரியும். ஆ சரி, சமத்து பிள்ளையா அடம் பிடிக்காமல் இருக்கணும் சரியா இன்சு? சரி சரி, இப்போ சாரா மம்மி கிட்ட ஃபோன் கொடு. சாரா மம்மி இந்தாங்க. சொல்லு சாரா. என்னடி அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த டீச்சருக்கு தெரியாதா?
ஏய் என்னடி பண்றது? அவங்க ஏதோ நியூ அப்பாயின்மெண்டாண்டி. ஐயோ! இப்ப நான் என்ன பண்றது? பிக்சர்னா எவ்வளவோ ஃபோட்டோஸ் இருக்குல்ல. அதுல ஒண்ணு எடுத்து குடு. இங்க பாரு சாரா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. சரிடி, விட்டு தள்ளு. அவன் குழந்தை தானே, எல்லாத்தையும் மறந்துருவான். ஆ, அப்படி இருந்தா சரி சாரா. சரி, நான் வந்து சொல்லு. இல்ல, எனக்கு வெளிய போணும் கொஞ்சம். நான் அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? சரிடி. அப்போ நான் கால் கட் பண்ட்டேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஸோ, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவன் வேற வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அவனோட கொஸ்டின்ஸ் இப்போ வந்து ரொம்ப ரேரா இருக்கு. யப்பா! அவன் கேட்குற கொஸ்டினுக்கு என்னாலே ஆன்சர் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான்னா எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பான்? என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேடா. இதோட இந்த பார்ட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.